மத்திய பிரதேசத்துல ஒரு நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அந்த தீர்ப்பு மத அடிப்படையின் மீது அவர்கள் மீது விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்படுது. ஒரு முஸ்லீம் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது இந்து முஸ்லீம் மோதலாக மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் மத்திய பிரதேசத்தில் ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன வழக்கு விசாரணைக்கு வந்தது, தீர்ப்பு என்னவா கொடுக்கப்பட்டது, என்ன மாதிரியான சம்பவங்கள் இப்ப மத்திய பிரதேசம் நடந்துட்டு இருக்குது, இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுக்க பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது 2022 ஆகஸ்டுக்கு போக வேண்டிய சூழல். இந்த வழக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு 4-5 மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே மத்திய பிரதேசத்திலிருந்து மகாராஷ்டிராவை நோக்கி போகிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவிலிருந்து போகும்போது அங்கே ஒரு சில நபர்கள் வந்து அவங்க வழிமறிக்கிறாங்க. வழிமறைச்சு நாங்கள் வந்து பசு பாதுகாவலர்கள் அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அடையாளப்படுத்தி விட்டு அவங்க மீது மிக கடுமையான தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காகவே. அதாவது பசுக்கள் அவங்களுக்கு எதிரான ஒரு விலங்காக முஸ்லீம் நினைக்கிறாங்க. அதனால அவை வதை செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோட அவர்கள் மீது கொடூரமாக தாக்கப்படுது. இரும்பு ராடுகள் வச்சு தாக்கப்படுறாங்க. அதில் 3 பேரும் கடுமையான காயமடைகிறாங்க. அதில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. மிகப்பெரிய ஆவணங்கள்லாம் தாக்கல் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பசுக்கள் இறைச்சிக்காக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்குது அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற 4-5 மாடுகள் ஏற்றிட்டு 2-3 பேர் தனியாக போகும்போது தாக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கம், அரசு நிறுவனமாக இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு இறைச்சிக்காக மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் செயல்பட்டு இருக்காங்க, அவர்கள் மீது இந்த பசுக்காவலர்கள் என்ன மாதிரியான தாக்குதலை தங்களுடைய பசுவின் மீதான காதலை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் இப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது பசுக்களின் மீதோ இல்லை தனிப்பட்ட ஏதோ ஒரு விதியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு மத ரீதியான ஒரு வெறி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முஸ்லீமாக இல்லாமல் ஒரு இந்துக்களாக இருந்திருந்தா அவர்கள் மீது இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் எழுது. ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதியப்படுகிறது. இந்த 3 பேர் அவங்க மீது தாக்குதல் நடத்துறாங்க. பசுபாதம்னு சொல்லக்கூடிய 3 பேர்கள் மீது வழக்கு விசாரணை நடக்கப்படுது. 3-4 ஆண்டுகளாக வழக்குகள் வந்து விசாரணை நடக்கப்படுது. நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஒரு பெண் நீதிபதி. அவங்களும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மிக கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆமா, இது வந்து ஒரு கும்பல் கொலை தான். கும்பலாக சேர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் பசுவை வந்து ஏற்று செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து முஸ்லிம் சமூகம் என்பதற்காக இப்படி அடித்துக் கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா, சட்டத்தை கையெழுப்பதற்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வியை பகிரங்கமாக வைக்கிறாரு. அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அந்த நீதிமன்றத்தில் அவருக்கு ஆயுள் தண்டனை. ஒரு சில ஊடகங்கள்ல மொத்தம் 14 பேர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில ஊடகங்கள்ல 7 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ஜூன் 12ஆம் தேதி தீர்ப்பு வருது. ஜூன் 12 போனதுக்கு அப்புறம் 2-3 நாட்களுக்கு பிறகு அது மிகப்பெரிய டிபேட்டாக மாறுது. இப்ப என்ன நடக்குங்க, ஒரு நீதிபதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழக்குகளை விசாரணை பண்ணுவாங்க. வழக்குல சட்ட புத்தகத்துல அந்த விசாரணை முடிவுல அதுக்கு என்ன தீர்ப்பு, என்ன ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு சட்ட புத்தகம் வழிகாட்டும். அதன் வழிகாட்டுதலின்படி நீதிபதி வந்து தன்னுடைய தீர்ப்பை வழங்குவார். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பசு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்து மத ஆதரவாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க. நேஷனல் மீடியா டிபேட்ல உட்காந்து பேசக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நீதித்துறைக்கு அவமானமான விஷயம். அவங்க வந்து நடந்தது வந்து ஒரு கலவரம் நடந்திருக்கு, அது ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதற்காக ஒரு கும்பல் கொலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறது சரி அப்படியா அப்படிங்கிறதும், இவங்க வந்து அந்த கொல்லப்பட்டவர்களும் நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்களே அவங்க 2மே ஒரே சமூகம், அதாவது முஸ்லீம் சமூகமாக இருக்கிறாங்க. அதனால தான் இது போன்ற தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதுவே ஒரு இந்து நீதிபதி விசாரிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த தீர்ப்பை கொடுத்திருக்க மாட்டாரு, அதனால இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் நேஷனல் மீடியாவில் உட்காந்து பேசுறாரு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒரு தீர்ப்பு நடக்கு, ஒரு கொலை நடக்குது, அந்த கொலைக்கான தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு நீதிபதி கொடுக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு இந்து முஸ்லிம் மோதலாக மாத்துறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சோசியல் மீடியா முழுவதும் அந்த நீதிபதி மீது கொலை மிரட்டல் வெளிப்படையாகவே வீடியோக்கள் வெளியிடுறாங்க. அந்த நீதிபதியின் பெயரை குறிப்பிட்டு, இந்த நீதிபதியினுடைய மதத்தை குறிப்பிட்டு, இந்த மதத்தின் காரணமாக தான் அவர் நடந்துக்கிறார் அப்படின்னு ஒரு மிக 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 கொச்சையான ஒரு விஷயம் நீதிபதியின் மீது நடத்தப்படுது. ஒரு நீதிபதியாக
நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் நீதித்துறையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது கடைசி புகலிடமாக நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி நடக்கும் பொழுது, ஆனா ஒரு சாமானிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது எந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். அதாவது இது ஒரு அரசியல் காய் நகர்த்தலாகவே பார்க்கறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதை திசை திருப்புவதற்காக இது போன்ற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நடக்குது அப்படின்னா, அதை திசை திருப்பணுமா, உடனே யார்றா அங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்களா? வாங்க. முஸ்லீம் என்ன பண்ணாங்க? மாட புடிச்சிட்டு வந்தாங்க. அப்ப மாடுல கொல்ல போறியா? அப்படின்னு அவங்க மீது தாக்குதல் நடந்தது. மொத்த மீடியாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே ஒழிய, இதற்கு முன்பு நடந்த அந்த விஷயத்தை விட்டுருவாங்க. இது ஒரு திசை திருப்பும் டூலாகவே ஆளும் கட்சிகள் வட இந்தியாவுல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வைக்கப்படுது அப்படிங்கிற நம்மால பார்க்க முடியுது. ஒரு நீதிபதிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கு அப்படிங்கிறது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. இந்த இது வந்து ரொம்ப எல்லை மீறி போகும் பொழுது ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்படுது. உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் குழு வந்து ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் மீது இது போன்ற ஒரு தாக்குதலை ஒரு நீதிபதி கொடுப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீதிபதி புத்தகத்தில் அரசியல் சட்டம் என்ன சொல்லியிருக்குதோ அந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, மேல்முறையீடு நீங்க செய்ய முடியலாம். அதை தவிர்த்து விட்டு தனிப்பட்ட தாக்குதலை ஒரு மத ரீதியான தாக்குதல் நீங்க சொல்வது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மிக அழுத்தமான ஒரு கேள்வியை வந்து வழக்கறிஞர் குழு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. நீதிபதியினுடைய உருவ பொம்மை எரிக்கப்படுது, மதசாயம் பூசப்படுது. இது அரசியல் டூலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்துக்களின் மீது முஸ்லிம் நீதிபதி வழக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம், அதாவது நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. அவங்க விடுதலை செய்ய வேண்டும், உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு போராட்டம் வெடிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து இது அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார். அந்த பாலியல் தொல்லை கொடுத்த நபர் வந்து என்ன பண்றாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்க ஜாமீன் கொடுக்கப்படுது, வெளியே வராங்க. ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை போல அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மாலை அணிவிச்சு மேல தாளங்களோடு வரவேற்கிறாங்க. இது எப்படி ஒரு நிகழ்வு பாருங்க. வட இந்தியாவில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப நம்ம வீட்டில் யாராவது ஒரு தப்பு செஞ்சிருந்தா, இது போன்ற ஒரு தவறை செஞ்சிருந்தா, அவரை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெறுத்து ஒதுக்குவாங்க. இப்படிலாம் நீ இப்படி என்னோட வயிற்றுல வந்து பிறந்த, நீலாம் என்னோட மகன் அப்படிங்கிற கேள்வி பெற்ற தாயை கேட்பாங்க. ஆனா எந்த ஒரு ஒரு கூச்சமும் இல்லாம அப்படின்னு வெளிப்படையா சொல்லணும்னா, கூச்சமும் இல்லாம ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை வந்து ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தல் பண்ண ஒரு நபருக்கு மாலை அணிவிச்சு மேல தாளத்தோட ஆரத்தி எடுத்து வரவேற்கக்கூடிய அந்த ஒரு கொடூர மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பசுவதை அப்படிங்கிறத மட்டும் பசு பாதுகாவலர் அப்படிங்கிற பேர்ல இது போன்ற கொடூரங்களை ஆங்காங்கே நிகழ்த்துவதா இருக்கட்டும், உடையின் மீது விமர்சனத்தை வைப்பது, மத ரீதியாக துன்புறுத்தலை தூண்டுவது, அரசியல் சார்ந்த முஸ்லீம் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையிலே பயணிக்கிறது. தொடர்ந்து பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த போன்ற விஷயங்களை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் அவங்க மிக பெரும்பான்மையாக மாற்று சமூகம், அதாவது இந்துக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் நட்போடு தான் இருக்கிறாங்க. பல்வேறு மாநிலங்களில் அண்ணன் சகோதரர்கள் போல பழகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில அரசியல் அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை ஒரு டூலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட குட்டி எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் மிகப்பெரிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க. தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க, அவங்க ஊடுருவி உள்ள வந்துருவாங்க, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நீக்கிடுவாங்க அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அவங்க மீது வைக்கிறாங்க. அப்படி என்ன பண்றது, அந்த அரசியலமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அது சின்ன எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்திடுவாங்க. அதற்கு பாதுகாவலராக நாங்கள் இருக்கிறோம். அதாவது அரசியலமைப்பு தன்னை முன்னிறுத்தக்கூடியது, நாங்கள் வந்து தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட சதவீத இந்துக்கள் ஒரு மனப்பான்மை மாற்றுறாங்க. அந்த குறிப்பிட்ட சதவீத இந்துக்களினுடைய பாதுகாவலராக அந்த அரசியல் கட்சி வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்குது. அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுது, அதை வாக்குகளாக மாற்றுது, அதை வச்சு அரசியலும் செய்யுது அப்படிங்கிறது தான் இங்க நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவாக இருக்குது. அதை மக்கள் உணரத் தொடங்கும் பொழுது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படியே குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சின்ன பார்ட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு 2 சமூகங்களுக்கிடையே இப்போ ஒரு முட்டல் மோதலை ஏற்படுத்தி அதில் வந்து குளிர்காய்ஞ்சு அரசு செய்யக்கூடிய அந்த ஒரு மோசமான ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, அதாவது இந்தியா அப்படிங்கிற நாடு மதச்சார்பற்ற ஒரு நாடு, பல்வேறு மதங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மதங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்தி அதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை வந்து அது போன்ற ஒரு குழுக்களிடம் கேட்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இது போன்ற சூழல் அப்படிங்கிறது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில்
பல்வேறு விதமான மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியவே ஒன்றாதான் ஒரு நீதிபதிக்கே இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் நிலை அப்படிங்கிறதும் வெளிப்படையாக தேசிய ஊடகங்களிலிருந்து ஒரு அவருடைய மதத்தை காரணம் காட்டி அவர் இப்படித்தான் இதனால தான் அவர் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவது அப்படிங்கிறது எப்படி முடியுது, அவர்கள் மீது என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. ஸோ இந்த வழக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒரு ஒட்டுமொத்த சமூக நீதி வழங்கக்கூடிய கடைசி புகலிடமாக நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய ஒரு இடத்துல நீதிபதிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்புள்ள சூழல் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அதற்கு நீ தேசிய மீடியாக்கள் பேசக்கூடிய டிபேட்டில் பேசக்கூடிய நபர்களும் அதற்கு ஒத்து ஊதுறாங்க அப்படிங்கும் பொழுதும் அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஒரு அபாய கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டுது. இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான நடவடிக்கை அதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.